Hey, what's up, people? This is Raja on the wheels. So, good morning and welcome back to my channel with yet another video. And I hope you guys all are doing fine. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 26 January 2026 ரிப்பப்ளிக் டே. ஸோ ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. அண்ட் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடு, ஒரு ஒன் டே ரைடு மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆஃப் வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு ஜவ்வாது ஹில்ஸ் கிளம்பிட்டோம். நான், பிரதீஷ் ப்ரோ அண்டு பிரதீஷ் ப்ரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர். ஸோ நாங்கள் 3 பேர் ஜவ்வாது ஹில்ஸ் கிளம்பிட்டோம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். ஆக்சுவலி நான் இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா ஏலகிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் சம்ஹவ் அது நடக்கலை. ஏன்னா எல்லாருமே பிஸி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே ஃபைன், நம்ம போகலாம், சோலோ ரைடே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்திங்கன்னா நேற்று திடீர்னு நைட்டு பிரதீஷ் ப்ரோ ஃபோன் பண்ணிட்டு, ப்ரோ என்னோடய பிளான் கேன்சல் ஆயிடுச்சு, நம்ம ஜவ்வாது ஹில்ஸு போகலாமா அப்படின்னாரு. சரி, ஓகே, ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஏலகிரி நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம், இப்போ நம்ம பிரதீஷ் ப்ரோவோட ஜவ்வாது ஹில்ஸ் போய்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:15. ஆக்சுவலி 4:30க்கு கிளம்புற மாதிரி பிளான் இருந்துச்சு. பட் மழை வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்ப முடிஞ்சுது. அண்ட் இப்போ நாங்கள் போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், அப்புறம் அங்கேருந்து அப்படியே போலூர் ரைட் எடுத்துகிட்டு திருவண்ணாமலை போய் போகிறது தான் பிளானு. ஸோ எனிவேஸ், நான் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம், சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது ஹில்ஸு போயிட்டு அங்கே என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு, அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸில் முடிஞ்சால் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளானு. எனக்கு தெரியாது என்ன வாட்டர் ஃபால்ஸுன்னு. பிரதீஷ் ப்ரோ தான், அவர் ஏற்கனவே போயிருக்காரு. ஸோ அவர் சொன்னார் இந்த மாதிரி அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஸோ அங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி மச் எக்ஸைட்டட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்தவாசி அப்படிங்கிற ஒரு ஊரை தாண்டி போய்கிட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு போலூர். ஸோ போலூர்லேருந்து எப்படி ரூட்டு பிரியுதுன்னு தெரில. ஏன்னா பிரதீஷ் ப்ரோ தான் லீட் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு தான் வழி தெரியும், ஏற்கனவே போனவர். செம்மையாக இருக்குது. ஏர்லி மார்னிங், நல்ல கிளைமேட். அண்ட் ஐ பிலீவ் தட் இந்த கிளைமேட் இன்றைக்கி இப்படியே மெயின்டைன் ஆகுன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி மழை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல குளிர். நைட்டுமே ஏர்லி மார்னிங் 5 o'clock நம்ம கிளம்பையிலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல குளிராக வேறு இருந்துச்சு. ஸோ ரைடிங்க்கு நல்ல கிளைமேட்டு. மழை ஹெவியாக மட்டும் வராமல் லைட்டாக பெஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும். ஃபியூல் போடணும். Whatever you want me to be.
இந்த வயல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 சைடுமே பார்த்திங்கன்னா அங்கே வேறு எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. ரீசெண்டாக நான் இந்த மாதிரி பார்த்தது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு அரவிந்தோட ஊரில். அவன் ஊருக்கு போயிருந்தப்போ இதே மாதிரி தான் வயல்வெளி நடுவில் ரோடு, அதில் நாங்கள் அப்படியே ரைட் பண்ணிட்டு செம்மையாக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங்காக இன்ஃபேக்ட் ஒரு 10-11 o'clock வரைக்குமே நல்ல ஒரு கிளைமேட்டு. வெயிலே ஊருக்குள்ளே வரல. அப்போ இதே சேம் அட்மாஸ்ஃபியர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் அந்த சேம் அட்மாஸ்ஃபியர் இங்கே தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நான் டேங்க் ஃபுல்ண்ணா. ஸோ பெட்ரோல் போட்டாச்சு. நம்மளோட பிளாக் ஏஞ்சலோட வயிற்றை ஃபில் பண்ணியாச்சு. இனி அடுத்து எங்களோட வயிற்றை ஃபில் பண்ணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணும். அது எங்கே அப்படின்னு அந்த வேலை ஏதாச்சும் கடை இருந்துச்சுன்னா நாங்களும் சாப்பிட்டோன்னா ஹாப்பியாக கிளம்பிட வேண்டியதுதான். மோஸ்ட்லி ஊருக்குள்ளே சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் அவுட்ரு போயிட்டு, ஏன்னா அங்கே போயிட்டோம்னா வண்டியெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சாப்பிட்லாம். அதனால் அவுட்டரில் இருக்கிற மாதிரி தான் கடை தேடுவோம். க்ளீன் பண்ணிக்கிற லென்ஸ் அப்பப்போ, ஏன்னா பூச்சி பயங்கரமாக அடிக்குது. பைபாஸில் வர வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஊருக்குள்ளே வந்தோம், பூச்சி செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. போலூர் 29 kilometers, திருவண்ணாமலை 49 kilometers. நேராக போனால் செட்பேட், லெஃப்ட் எடுத்தோம்னா போலூர் திருவண்ணாமலை, விச் இஸ் எக்ஸாக்ட்லி எங்கள் ரூட்டு. நாங்கள் அங்கே தான் போகணும். நேராவா? அவர் என்ன லெஃப்ட்டு கட்டுறாரு? ஓ, போலூர் அப்படிங்கிற ஊரில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப சின்ன கடை, நல்லா க்ரௌடட் வேறு. காலையில் எல்லாம் கோயிலுக்கு போகிற கோஷ்டியெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு இட்லி, ஒரு பூரி, ஒரு இடியாப்பம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ டோட்டலாக ஹில்ஸ் போய் சேர்றதுக்கே இன்னும் ஒரு 45 kilometers இருக்குது. செம்ம ரம்யமாக இருக்குங்க இடம் பார்க்குறதுக்கு. அப்படியே ஃபுல்லாக சுற்றி வயல்வெளி, தென்னை மரம்லாம் வச்சு செம்மையாக இருக்குது. பார்க்க அழகு தான். கிராமத்து சைடில் இந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு இருக்க தான் செய்யுது. என்ன தான் நமக்கு சொஃபிஸ்டிகேஷன் அண்டு அவைலபிலிட்டி வந்து சிட்டி சைடில் இருந்தாலும்,
இந்த பீஸ் ஆஃப் மீன் சிட்டியில் கிடைக்கிறது இல்லை. பீமன் ஃபால்ஸ் இன்னொரு 34 கிலோமீட்டர், 34 37. ஸ்கூல் பசங்கள்லாம் ரிப்பப்ளிக் டேக்கு கொடி ஏற்றிட்டு அந்த ஃப்ளாகை பின் பண்ணியிருக்காங்க அவங்க ஷர்ட்டில், யூனிஃபார்ம்ஸில். ஸ்கூல் டேஸ் ஞாபகம், மலரும் நினைவுகள். கூப்பிட்டு கடைசியில் ஒரு ஆரஞ்சு சாக்லேட் ஒன்று கொடுப்பாங்க. நேஷ்னல் ஆந்தம் எல்லாம் பாடி முடிச்சுட்டு அந்த பரேட்லாம் முடிச்சுட்டு ஓகே கிளாஸுக்கு போங்க, கிளாஸ் டீச்சர் வந்து உங்களுக்கு ஸ்வீட் தருவாங்க அப்படிம்பாங்க. சரி ஸ்வீட் தருவாங்களா அப்படின்ட்டு போனால் ஆரஞ்சு மிட்டாய் ஒன்று கொடுத்து எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அந்த அன்றைக்கி செம்ம ஃபன்னாக இருக்கும். எல்லாம் முடிச்சு ஸ்வீட் வாங்கிட்டு எல்லா பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கிரவுண்டில் போயிட்டு கிரிக்கெட் ஆடுறதுக்கு போயிடும். ஸோ இதுதான் ஜவ்வாது ஹில்ஸோட ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட், மணிமேகலை ஹேர்பின் பெண்ட். ஓ, இங்கே ஹேர்பின் பெண்டுக்கெலாம் பேர் வச்சுட்டாங்களா? வளையபதி ஹேர்பின் பெண்ட். அண்ட் இது பேர் என்ன, சீவக சிந்தாமணி ஹேர்பின் பெண்ட். நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி ஹேர்பின் பெண்டுக்கெலாம் பேர் வச்சு மறக்காதில்ல. சாரி 13 கிலோமீட்டர் தப்பாக படிச்சிட்டேன், 21 கிலோமீட்ரு. ஆக்சுவலி வேறு நடுவில் வேறு ஒரு ஊர் இருக்கும் போல இருக்குது, அதுதான் 13 கிலோமீட்ரு. நான் அவசரப்பட்டேன். ஸோ பீமன் மலை ஜவ்வாது ஹில்ஸில் பீமன் வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. பட் பார்த்திங்கன்னா ஆள் இல்லை, இன்னும் கேட்டே ஓப்பன் பண்ணல. ஸோ எல்லாருமே வெளில வெயிட்டிங். எனக்கு எப்பவும் போல் பார்த்திங்கன்னா மைக்கு மீண்டும் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அதுக்கு ரெஸ்ட்டு விட்டோம்னா ஐ ஹோப் அது மறுபடியும் கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா உள்ளே போக முடியாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எப்போ வருவாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி மேபி ரிப்பப்ளிக் டேங்கிறதுனால போய் கொடி எது எடுத்துகிட்டு வருவாங்களோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும், தெரிஞ்சவங்க அந்த அக்கம் பக்கத்தில் ஆளுங்களாம். ஸோ மீன் வழியா நம்மளும் வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படி உள்ளே போய் நிற்போம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தான் டிக்கெட் கொடுக்குறவர் வந்தார். ஸோ இப்போ தான் உள்ளே கிளம்புறோம். ஏன்னா இங்கேருந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் இருக்குது. சரி, நிறையா பேர் பார்த்திங்கன்னா டிக்கெட்டே வாங்காமல் உள்ளே போயிட்டாங்க. நாங்களும் போயிருப்போம், 1 கிலோமீட்டர் எவன்டா நடக்கிறதுன்னு சோம்பேறித்தனம் பட்டு தான் சரி அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணி இப்போ தான் டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த கிளம்பிட்டோம்.
இதுதான் பார்க்கிங். தனியானா ரொம்ப இல்லைன்னு சொன்னாப்புல டிக்கெட் கொடுக்குறவர், கொஞ்சமாக தான் வருது அப்படின்னு. செம்மையாக குளிச்சாச்சு. தண்ணி செம்ம ஜில்லுங்க. எதிர்பார்க்கல. அடேங்கப்பா, நல்ல ஒரு சில்னஸ்ஸு. ஸோ குளிச்சுட்டு வெளில வந்தோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு காஃபி டீ கடை ஒன்று இருந்துச்சு. சரின்ட்டு ஆளுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு இதோ கிளம்பிட்டோம். ஸோ ஜவாத் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் விச் இஸ் நயாரா. பட் ஒன்ஸ் நீங்கள் ஹில் ஏறிட்டீங்க அப்படின்னா இது ஹில்லு கிடையாது, பிளெயின். ஹில் மேலே இருக்கிற ஒரு பிளெயின். நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். பிரதீஷோட ஃப்ரெண்டு அருள்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபஸ்ட் டைம் வராரு. இந்த ஜாவாவில் போகிறார் இல்லையா முன்னாடி, அவருமே அதான் சேம் தான் சொன்னார். ப்ரோ ஹில் ஏறின ஹில்ல வர மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை ப்ரோ, ஏதோ பிளெயின்ஸில் ஊருக்குள்ளே வண்டி ஓட்டுற மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு அப்படின்னாரு. ஸோ சேம் ஃபீலிங். அவ்வளோதான். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1 மணி. கிளைமேட் பார்த்திங்கன்னா லைக் நார்மல் கிளைமேட்டாக இருக்குது. காலையில் வந்து அந்த சில்னஸ் இல்லை. ஸோ அந்த சில்னஸ் போயிடுச்சு. ஒரு நார்மலான டெம்பரேச்சர். லைக் நம்ம கீழே பிளெயின்ஸில் சென்னைன்னு சொல்ல முடியாது, பட் இதுவே ஒரு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையமில் இருந்தோம்னா என்ன டெம்பரேச்சரில் கிளைமேட் இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு இருக்குது இப்போதைக்கு. டவுன் ஹில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஜவ்வாது ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் நான் சொன்ன மாதிரி நார்மலாக இருந்துச்சு. இப்போது இறங்க இறங்க ட்ரீஸ்லாம் கவர்டாக இருக்கும், நல்ல சில்னஸ் ஃபீல் ஆகுது. பட் அந்த ஆக்சுவல் ஜவ்வாது ஹில்ஸ், அந்த ஆக்சுவல் ஹில் நீங்கள் பிளேஸ் ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கே டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது. இறங்க இறங்க பார்த்திங்கன்னா ட்ரீஸ்லாம் கவராக இருக்கிறதுனால நல்ல ஒரு சில்னஸ்ஸு, நல்ல ஒரு டெம்பரேச்சர்.
இங்கேருந்து ஒரு வியூ ஒன்று பார்த்தேங்க. திஸ் வியூ செம்மையாக இருக்குது. ஜஸ்ட் லுக் அட் திஸ். ஓ மை காட், என்னமா ஒரு வியூ. டெஃபினெட்லி இதை நின்று அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பாட்டு. ஓ மை காட், லுக் அட் திஸ். செம்ம வியூ கைஸ். என்ன பியூட்டி, என்ன பியூட்டி. நைஸ். இவ்வளோ நேரம் தேடியுமே ஹோட்டல் எங்கேயுமே கிடைக்கலைங்க. ஒரே ஒரு ஹோட்டல் கிடச்சிது. சரி, அங்கே போகலான்னா கூட்டமாக இருந்துச்சு. சரி, வெயிட் பண்ணி சாப்பிட வேணாம், நம்ம அப்படியே போகிற வழியில் பார்த்துக்கலான்னா இந்த ஊர் வழியில் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கேயுமே ஹோட்டலே இல்லை. பசி வேறு பயங்கரமாக எடுத்துச்சு. வந்த பசியும் இப்போ போயிடுச்சு. ஆக்சுவலி பிளான் பார்த்தீங்கன்னா போகையில் வேலூர் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். பட் அந்த ரூட் யாருக்குமே தெரில, எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னொன்று அது ஊருக்குள்ளே போயிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரதீஷ் ஃபீல் பண்ணார். அதனால் காலையில் வந்த வழியிலேயே நம்ம போயிடலாம், அதுனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூட்டு அப்படின்னாப்புல. சரி, ஓகே, எல்லாருக்கும் இதே ரூட்டு கம்ஃபர்டபுள்னா சரி இதிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்த ரூட்டில் வந்தோமோ அதே ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஜவ்வாது ஹில்ஸு பார்த்திங்கன்னா லைக் பெருசாக எதுவுமே இல்லைனாலுமே நான் வந்து என்னோடய கோ ரைடர்ஸோடு போயில, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு போயில, நான் அதை எப்படி அந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்ட்டில் ஒரே ஒரு ஸ்பாட் தான் அந்த ஸ்பாட் போனேன். பட் அதில் நான் என்ன பார்த்தனோ அதே உங்களுக்கும் காட்டினேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். மற்றபடி பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லை, ரொம்ப அமைதியான ஒரு இடம். லைக் நம்ம யூஷுவல் ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற க்ரௌட் இல்லாமல் ரொம்ப ஒரு செரீனான, ஒரு பீஸ்ஃபுல்லான, காமான ஒரு பிளேஸு. ஸோ போனோம்னா லைக் ஒரு ஹாஃப் டே பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுதான் இந்த ஜவ்வாது ஹில்ஸோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ பார்க்குறவங்க இதுதான் ரிக்வெஸ்ட்டு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எந்த ஒரு ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் இல்லை என்னவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா லைக் 70% ஆஃப் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க, ஆனால் எந்த ஒரு லைக்ஸோ கமெண்ட்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஸோ நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய சப்போர்ட் அது ஒன்று தான். ஸோ அந்த சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னாலே இட் வில் பி மோர் மோட்டிவேஷ்னல் ஃபார் மீ. ஸோ நான் மேலும் நிறைய ரைட்ஸ் போக, நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்தூசியாஸ்டிக்காக இருக்கும். லைக் அதான், ஓகே இத்தனை பேர் பார்க்குறேன், ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக நான் போகணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ நான் திரும்பி வந்த வழியிலேயே தான் போய்கிட்டு இருக்கோம், அதனால் திரும்ப அதையவே காட்டி உங்களுக்கு நான் போர் அடிக்க விரும்பலை. ஸோ இந்த vlog-ஐ பார்த்திங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா இதுக்கப்புறம் அதே தான், நாங்கள் காலையில் என்ன ரூட்டில் வந்தோமோ அதே தான். காலைல வந்தப்போ கூட ஏதோ மிஸ்ட்டு அது இதுன்னு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போது லைக் நார்மல் கிளைமேட் தான், நத்திங் ஃபேன்சி ஆர் நத்திங் மச் டு சி. அதனால் இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு vlogல சந்திக்கிறேன். அது ஒரு ட்ரீம் ரைடுன்னே சொல்லலாம், என்னோடய ட்ரீம் ரைடு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் நான் உங்களை அந்த ரைடில் தான் சந்திப்பேன்னு நினைக்கிறேன். தெரியாது, இன்பிட்வீன் மேபி இதே மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரிப்பு இல்லை ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி போனேன். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிக் ரைடு தான். ஓகேங்களா? ஸோ யா, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ கைஸ். see you next time, and until then, take care, bye bye, and ride safely.